நாம் தமிழர் கட்சி மேடையில் திராவிட கட்சிகளை சேர்ந்தவங்க ஏற போறாங்களா? இல்லை. நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சி மேடை ஏற போதானா? அப்பயும் இல்லை. நாம் தமிழர் கட்சிக்காக திமுக அதிமுக பரப்புரை செய்ய போதானா? இல்லை. அவருக்கு போய் எப்படி பொது வேட்பாளர் சாத்தியம்? அரசியல் விமர்சகர் பிஸ்மி அவர் என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அப்படின்னா, இப்ப எதுக்காக சீமான் அம்பாசமுத்திரம் போறாரு தெரியுமா? அங்க அவருடைய சமூக வாக்குகள் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம திமுக கிட்ட இருந்து 100 கோடி ரூபாய் அவர் வாங்கிட்டாரு. 100 கோடியை எண்ணி தர்றப்ப இவன் தான் எட்டி பார்த்தான். மரியாதையா பேசலாம். அந்த ஆளுக்கெல்லாம் என்ன மரியாதை, என்ன மதிப்பு? இதுல தாவேக்காவை சேர்ந்த அல்ரசுறையெல்லாம் நமக்கு திமுக எதிர்ப்பை பத்தி பாடம் நடத்துறேன். நீ ஜில்லாவா வீரமான்னு சண்டை போட்டுக்கிறப்ப கருணாநிதி இன துரோகியும் தமிழ்நாடு முழுக்க கொட்டி முளைக்கிறது நாம் தமிழர் கட்சி. வெறுமனே திமுக எதிர்ப்பு மட்டும் இல்லை, கருணாநிதி இந்த இனத்துக்கு துரோகி என்று அடிச்சு உடைச்சது அந்த பிம்பத்தை உடைச்சு துரோகி நான் அம்பலப்படுத்தியது நாம் தமிழர் கட்சி. இன்னும் சில நாட்கள்ல அம்பாசமுத்திரம் தொகுதியை உட்பட இன்னும் பல தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடக்க போகுது. அதுல அம்பாசமுத்திரம் தொகுதியில அண்ணன் சீமான் அவர்கள் போட்டியிட போறதா செய்திகள் வெளியாகி இருக்கு. அது இப்ப சர்ச்சையாகவும் மாற்றப்பட்டு இருக்கு. ஏன்னா அம்பாசமுத்திரம் தொகுதியில அவர் பொது வேட்பாளரா நிறுத்தப்பட போறாரு. அவர் திமுக அதிமுக கட்சிகள் கூட சமரசம் செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு எல்லாம் விமர்சனங்கள் வைக்கப்படுது. நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணியிருக்காரு. இன்னும் பல பேர் ராஜினாமா பண்ணலாம். இது எப்போ முடியும் தெரியல. முடிஞ்ச பிறகுதான் தேர்தல் ஆணையம் அறிவிக்கணும். ஆமாம். அப்போ அறிவிச்சு முதல் தேர்தலை எப்போன்னு அறிவிச்சு அப்புறம் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிவிச்சு அதுக்கு பிறகு தான் அதை பற்றி பேசணும். என்னன்னா நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை அறிவிக்க போகிறது அண்ணன் சீமான். அப்புறம் நாம் தமிழர் கட்சி எல்லா இடங்களையும் போட்டி போட போகுதானா? ஆமாம், எல்லா இடங்களையும் போட்டி போட போகுது. நாம் தமிழர் கட்சி மேடையில் திராவிட கட்சிகளை சேர்ந்தவங்க ஏற போறாங்களா? இல்லை. நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சி மேடை ஏற போதானா? அப்பயும் இல்லை. நாம் தமிழர் கட்சிக்காக திமுக அதிமுக பரப்புரை செய்ய போதானா? இல்லை. அவருக்கு போய் எப்படி பொது வேட்பாளர் சாத்தியம்? அதிகபட்சம் திமுக அங்கே போட்டி போடல, இல்லை அதிமுக போட்டி போடல அப்படின்னா அங்கே திமுக அதிமுகவை சேர்ந்த வாக்காளர்கள் இருப்பாங்க. அந்த வாக்காளர்கள்ட்ட வாக்கு போட்டுக்க கேட்போம். ஒருபோதும் திமுக தலைமைகிட்டையும் அதிமுக தலைமைகிட்டையும் நம்ம வாக்கு கேட்டதில்ல, கேட்கப்படுறதும் இல்லை. விக்கிரவாண்டியில் அதிமுக புறக்கணிச்சிச்சு, ஈரோடு கிழக்கில் அதிமுக புறக்கணிச்சிச்சு. நம்ம வாக்கு யார்கிட்ட கேட்டோம்? அதிமுக சேர்ந்த வாக்காளர் இருந்தாங்க, அவங்கள்ட்ட கட்டமைய நம்ம ஒருபோதும் அதிமுக தலைமையிட்ட ஆதரவு கேட்கல, ஒருபோதும் விக்கிரவாண்டியப்பையும் அதிமுக ஆதரவு கேட்கல. அப்போ இந்த தேர்தல் கிழமை அப்படிதான் நம்ம மக்களை நம்பி தான் நிற்கிறமே ஒழிய இந்த கட்சிகளை ஒருபோதும் அண்டிடிக்க போடுறது அது கொள்கை முடிவு. அவங்களும் இதைத்தான் சொல்றாங்க. நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஒருவேளை அம்பாசமுத்திரம் தொகுதியில திமுகவும் அதிமுகவும் தேர்தலை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அதுவும் மறைமுகமா அண்ணன் சீமானுக்கு அவங்களோட ஆதரவை கொடுக்கற மாதிரி தான் அப்படிங்கிறாங்க. விக்கிரவாண்டியில புறக்கணிச்சாங்க, இப்ப திருச்சி புறக்கணிச்சாங்க. அது யாருக்கான முடிவு? அது அவங்களோட கட்சி முடிவு. கட்சி முடிவு அவ்வளவுதான். நாம் தமிழர் கட்சி சமரசம் பண்ணாது. நாம புறக்கணிக்கல, நாம அவங்களை ஆதரிக்கல, நாம அவங்களோட அனுசரணையா போகல. நமக்கு 2010 என்ன நிலைப்பாட்டு சொன்னமோ அதே நிலைப்பாட்டில் தொடர்றோம். அதனால அவங்க புறக்கணிச்சு போறாங்கன்னா அதுக்கு நாம என்ன செய்ய முடியும்? அது நம்ம ஒன்றும் பொறுப்பேற்க முடியாது. இல்ல குறிப்பா இந்த தொகுதியில மட்டும் ஏன் அந்த செய்தி வெளியாகுது? அவங்க புறக்கணிச்சாங்களான்னு தெரியலையே, அதுலயே சொல்லலையே. அப்ப கற்பனையா ஒரு கேள்வியை வச்சு கற்பனையாவே யூகத்துக்கு போக கூடாது. முதல்ல தேர்தல் அறிவிக்கட்டும், திமுக நிலைப்பாடு சொல்லட்டும், அதிமுக நிலைப்பாடு சொல்லட்டும். நாம் தமிழர் கட்சி ஒரே நிலைப்பாடு தான். அதில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் எடுத்தோம். அம்பாசமுத்திரத்தில் போட்டி போடுறதை பற்றி அதனே அறிவிப்பாங்க, கட்சி தலைமை அறிவிக்கும். நான் பேரை குறிப்பிட்டு கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அரசியல் விமர்சகர் பிஸ்மி, அவரை வேற எப்படி அழைக்கிறதுன்னு தெரியல. அவர் என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அப்படின்னா, இப்ப எதுக்காக சீமான் அம்பாசமுத்திரம் போறாரு தெரியுமா? அங்க அவருடைய சமூக வாக்குகள் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம திமுக கிட்ட இருந்து 100 கோடி ரூபாய் அவர் வாங்கிட்டாரு. 100 கோடியை எண்ணி தர்றப்ப இவன் தான் எட்டி பார்த்தான். மரியாதையா பேசலாம். அந்த ஆளுக்கெல்லாம் என்ன மரியாதை, என்ன மதிப்பு? முழுக்க வன்மம் கால் பணச்சு. நான் பிஸ்மியை ஒரு 5-6 பேட்டி எடுத்திருக்கேன். நான் ஒரு 5-6 பேட்டி எடுத்துருக்கேன். பேட்டி கொடுத்துருக்காப்புல, நல்லா பேசுவாப்புல. அப்போ பேட்டி எடுக்கிறப்ப அந்த சமயத்தில் பேட்டி முடிஞ்சு ஆப்தர் காடுமாங்கல்ல, அப்போ பேசுகிறப்ப விஜய் அவ்வளவு பேசுவார். ஏன் விஜய்க்கு ஆதரவாக நீங்கள் அறிக்கை கொடுத்தீங்க அந்த விஷயத்தில்? எஸ்சிங்கிற அயோக்கியனோட பையன் தானே விஜய். விஜய் நல்லவனா அப்படி இப்படின்னு காட்டி அவங்க அப்பாவையும் சேர்த்து அப்பாவையும் திட்டுவாரு, மகனையும் திட்டுவாரு. விஜய் அடிப்படையில் பிடிக்காதவருக்கு. இப்போ இந்த நடிகர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படி இப்படின்னு கடுமையாக பேசுவார். ஆனால் கடைசியில் பார்த்தா என்ன நடந்துச்சோ தெரியல,
பார்த்தா விஜய்க்கு ஆதரவு சொம்படிச்சிட்டு இருக்காப்புல. அவருக்கு நாம் தமிழர் கட்சி மேல வந்து தீராத வன்மம், காழ்ப்புணர்ச்சி, 100 கோடி கொடுத்தாங்க, 500 கோடி கொடுத்தாங்க அப்படின்னு போலியா அடிச்சு விடுறது, வாய்க்கு வரதுப்புறம் அடிச்சு விடுறது. இப்ப இங்க வந்து சமூக வாக்கு இருக்குன்னா, கடலூர்ல அண்ணன் சீமான் போட்டி போட்டாங்க, சமூக வாக்கு இருக்கா? திருவொற்றியூர்ல போட்டி போட்டாங்க, காரைக்குடியில போட்டி போட்டாங்க, எங்க சமூக வாக்கு இருக்கு? காரைக்குடி எங்க இருக்கு, கடலூர் எங்க இருக்குது, திருவொற்றியூர் எங்க இருக்குது, வெவ்வேறு நிலப்பரப்பு. அப்ப அங்க போட்டி போட்டு வர்றப்ப இப்ப இங்க வந்து அறிவிப்பாங்க எங்க போட்டிங்கிறத அண்ணன் சீமான் அறிவிப்பாங்க. அண்ணன் சீமானை வந்து சட்டமன்றத்துக்கு போகணுங்கிறத பொதுமக்கள் விரும்புறாங்க, பிற கட்சி சங்கம் விரும்புறாங்க, நாம் தமிழர் கட்சி சேர்ந்த அத்தனை உறவுகளும் விரும்புறாங்க. அது குறித்து அண்ணன் சீமானை வந்து பரிசீலனை பண்ணி அவங்க அறிவிப்பாங்க. அது வரைக்கும் நம்ம அமைதியா இருக்க வேண்டியதுதான். மேலும் முடிய வந்து அதுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறது இருக்குல்ல. இவர் தான் வந்து பாஜக பி டீம்னாரு, நாம் தமிழர் கட்சி பாஜக பி டீம்னாரு, இப்ப திமுக பி டீம். இது ஏதாவது ஒரு பி டீமா இருக்க முடியும்? அப்ப அவரெல்லாம் நம்ம ஒரு பொருட்படுத்த தேவையில்லை. சரி, அவரை வந்து பொருட்படுத்த தேவையில்லை. அவர் முன் வச்ச கேள்வியை மட்டும் இன்னும் ஒரே ஒரு வாட்டி விரிவா கேட்டுடுறேன். இப்ப பல தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடக்க போகுது. மதுராந்தகம், பெருந்துறை, அதுக்கப்புறம் வந்து தாராபுரம், இப்போ வந்து கரூர், இப்படி பல தொகுதிகள் இருக்கும்போது எதுக்காக அம்பாசமுத்திரத்தில் மட்டும் அண்ணன் போட்டி அறிவிக்கல? இன்னும் அறிவிக்கல. அறிவிச்ச பிறகு பேசுவோம். இதெல்லாம் வந்து அதாவது அது வந்து ஊடகங்கள்ல வர்ற செய்தி. அண்ணன் சீமானவர்கள் வந்து அறிவிப்பாங்க எங்க போட்டி போடுறாங்களா இல்லையா, எங்க போட்டி போடுறாங்க அப்படின்னு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அறிவிப்பாங்க. அறிவிக்கப்பட்ட பிறகு பேசலாம். அதெல்லாம் இப்ப இந்த பொது வேட்பாளர் இந்த மாதிரியான அவதூறுகள் தொடர்ச்சியா முன்வைக்கப்படுறதுக்கான காரணமே வந்து நாம் தமிழர் கட்சி மீதான மக்களோட நம்பிக்கையை, நம்பகத்தன்மையை, மதிப்பை அதை குலைக்கணும், சீர்குலைக்கணும். எதை பற்றியும் கேள்வி கேட்பதற்கான தகுதி கொண்ட ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. ஆனா சமீப காலமா நாம் தமிழர் கட்சி திமுக மீதான தங்களுடைய விமர்சனங்களை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே. யார் ஆளுங்கட்சி? ஆளுங்கட்சி யாரு? தாவேகா. இப்ப தாவேகா பேசுறப்ப ஒரு இந்த ஆகாஷ் டெலிசங்கிற ஒரு தம்பி இறந்து போனார், அந்த மானாமதுரை இளைஞர், அந்த காவல் மரணத்தை பேசுறப்ப தாவேகா அரசு ஏன் திமுக மாதிரி பண்ணுது கேட்கிறோம். அப்ப அது அந்த பிரச்சனையில வந்து அந்த தம்பி கொலை செய்யப்பட்டது திமுக ஆட்சியில், திமுகவை சொல்லி தாவேகா பேசுறோம். அப்ப ஒரு பிரச்சனை கேள்வி எழுப்பது திமுகனா அதை பேச உனக்கு என்ன தார்மீகம் இருக்குன்னு கேட்கிறோம். அப்ப திமுகவின் பேசிதான் தாவேகா பேசுறோம். இதுல வந்து தாவேகாவை சேர்ந்த அல்ற எல்லாம் நமக்கு திமுக எதிர்ப்பை பத்தி பாடம் நடத்துறேன். நீ ஜில்லாவா வீரமான்னு சண்டை போட்டுட்டு இருந்தப்ப கருணாநிதி இன துரோகியும் தமிழ்நாடு முழுக்க கொட்டி முளைக்கிறது நாம் தமிழர் கட்சி. வெறுமனே வந்து திமுக எதிர்ப்பு மட்டும் இல்லை, கருணாநிதி இந்த இனத்துக்கு துரோகி என்று வந்து அடிச்சு உடைச்சது வந்து அந்த பிம்பத்தை உடைச்சு துரோகி நான் அம்பலப்படுத்தியது வந்து நாம் தமிழர் கட்சி. அவன் திராவிடங்கிற கோட்பாட்டை வச்சப்ப அதை உடைச்சி அதை கேள்விக்குள்ளாக்கியது நாம் தமிழர் கட்சி. பெரியார் மண்ணுன்னப்ப பெரியாரே மண் என்று பேசியது நாம் தமிழர் கட்சி. அப்ப திமுக எல்லா விதத்தையும் எதிர்த்து கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சி. அந்த அளவிற்கு தீவிரமாக எதிர்த்தவர்கள் இன்றைக்கு எந்த ஒரு நிகழ்வுல கலந்துகிட்டாலும் ஸ்டாலின் கூட ரொம்ப ஒட்டி உறவாடுறாங்களே, இதுல இருந்தே வந்து தெரியலையா அவங்க 2 பேரும் மறைமுகமா கூட்டணியில இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அண்மையில வந்து தங்கத்துரன்னு ஒரு கலைஞர், ஒரு நகைச்சுவை கலைஞர், அவரோட இல்ல நிகழ்வுக்கு அண்ணன் சீமான் போனாங்க. அங்க ராஜ்மோகன் வந்தாப்புல, ராஜ்மோகன் வந்து அண்ணன் சீமானோட பேசினாங்க. அப்ப வந்து ராஜ்மோகன் நம்மளோட நெருக்கமா இருக்காரு, தாவேகாவுக்கும் நமக்கும் உறவுக்கு அர்த்தமா. ஒரு பொது நிகழ்வு கௌதமன் வந்து இல்ல திருமண நிகழ்வு, அதுல வந்து அண்ணன் சீமானை வந்து கலந்துக்கிறாங்க. அதுல கலந்துக்கிட்டு இருக்கிறப்ப ஐயா ஸ்டாலின் வர்றாரு, வைகோ வர்றாரு. வைகோ இப்ப எங்க இருக்காரு? வைகோவும் ஸ்டாலினும் பக்கத்து போதா உட்கார்ந்தாங்க. ஆமா. அப்ப வைகோவுக்கும் ஸ்டாலினுக்கு என்ன சொல்லுவீங்க? வைகோவும் ஸ்டாலினும் ஒரே கூட்டில் இருந்தாங்க, அவங்க விலகி அங்க போறாங்க. அவங்க திமுக ஆள் இல்லையா, நாம வந்து ஒரு பொது நிகழ்வை சந்திக்கிறோம், நாம திமுக ஆளா. அதாவது திமுக எதிர்ப்பை பத்தி நமக்கு பாடம் நடத்துறது, நமக்கு வந்து சொல்லித்தர்றது, அதை இருக்கத்தை தாங்க முடியாத ஏற்படுத்துது. பல கேள்விகளுக்கு ரொம்ப விரிவான கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி.